சாத்தியமற்ற விஷயங்களாக கருதப்படுபவை சாத்தியமானால் கோப்பை சாத்தியமே. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் தோல்வி மேல் தோல்வியை தோளில் ஏற்றிக்கொண்டுள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நிலைமையும் இதுதான். சேப்பாக்கம் மைதானத்தில் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணிக்கு எதிராக முதல் தோல்வியை சந்தித்தது சென்னை அணி. ஆனாலும் பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பு இன்னும் முடிந்துவிடவில்லை என புள்ளிகள் பட்டியலும் காலகட்டமும் சொல்கிறது. தற்போதுள்ள புள்ளிகள் பட்டியலில் முதல் 2 இடங்களில் இருக்கும் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் தொடர்ந்து வெற்றிகளை குவிக்க வேண்டும். இதில் சென்னை அணியுடனான போட்டியில் மட்டும் குஜராத் அணி தோற்க வேண்டும். பெங்களூரு, மும்பை, பஞ்சாப், லக்னோ அணிகள் தொடர்ந்து தோல்விகளை சந்திக்க வேண்டும். சென்னை அணி அடுத்துள்ள போட்டிகள் அனைத்திலும் வெற்றி பெற்று 14 புள்ளிகளை பெற வேண்டும். வெற்றிகள் மட்டும் பெற்றால் போதாது, அதிக ரன் ரேட்டுடன் கூடிய வெற்றிகளை சென்னை அணி ஈட்ட வேண்டும். தொடரில் முன்னணி அணிகள் 2ம் வெற்றி பெற வேண்டும். குறிப்பிட்ட 4 அணிகள் தொடர்ந்து தோற்க வேண்டும். சென்னை அணி அடுத்து களம் காண உள்ள போட்டிகளில் பஞ்சாப், பெங்களூரு, கொல்கத்தா, ராஜஸ்தான், குஜராத் ஆகிய 5 அணிகளையும் தோற்கடிக்க வேண்டும். 4 புள்ளிகளுடன் உள்ள சென்னை அணி ஒவ்வொரு போட்டியிலும் அதிக ரன் விகிதத்தில் வெற்றியை ஈட்டி 14 புள்ளிகள் பெற வேண்டும். இப்படி பல விஷயங்கள் கைகூடினால் சென்னை அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற வாய்ப்பு இருக்கிறது.